கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 37 41 வசனங்களிலிருந்து பெந்தேகோஸ்தே நாளில் பேதுருவின் பிரசங்கத்தின் விளைவாக என்ன நடந்தது என்று பார்த்தோம். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்ற பேதுருவின் பிரசங்கத்தை கேட்ட யூதர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மறுமொழி கொடுத்தார்கள். அதற்கு பேதுரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பதில் அளித்தார். அன்று அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு திருச்சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். சபை வளர்ந்து பெருகியது என்று பார்த்தோம். இன்று அதன் தொடர்ச்சியான அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 47 வசனங்களை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். இந்த வசனங்களில் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்த்து கொள்ளப்பட்ட புதிய விசுவாசிகள் தொடர்ந்து என்ன செய்தார்கள் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று திருச்சபையில் இணைந்து கொள்வது கிறிஸ்துவுடனான நம்முடைய உறவின் தொடக்கம் மட்டுமே. அதன் பிறகு நாம் விசுவாசத்தில் வளர வேண்டியது அவசியம். எனவே இந்த அதிகாரத்தின் நிறைவு வசனங்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாய் இருந்த இந்த புதிய விசுவாசிகள் எப்படி விசுவாசத்தில் வளர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று தொடங்கி ஆதி திருச்சபையின் சில முக்கிய பண்புகளை இந்த வசனங்களில் லூக்கா பட்டியலிடுகிறார். ஆதி திருச்சபை ஒரு கற்றுக்கொள்ளும் சபையாக, ஒரு ஐக்கியமுள்ள சபையாக, ஒரு ஜெபிக்கும் சபையாக, ஒரு செயல்படும் சபையாக, ஒரு வளரும் சபையாக இருந்தது என்று இந்த வசனங்களில் நாம் பார்க்கிறோம். இந்த 5 பண்புகளையும் நாம் தொடர்ந்து பார்ப்போம். முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ளுகிற முதல் பாடம், ஆதி திருச்சபை அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் தரித்திருந்தது. ஆதி திருச்சபை அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் தரித்திருந்தது என்று பார்க்கிறோம். They devoted themselves to the apostles' teaching. 42ஆம் வசனத்தின் முதல் பகுதி, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் தரித்திருந்தார்கள் என்று லூக்கா ஆதி திருச்சபையின் பண்புகளை விவரிக்க தொடங்குகிறார். யார் இவர்கள்? இவர்கள் பெந்தேகோஸ்தே நாளில் பேதுருவின் பிரசங்கத்தின் விளைவாக ரட்சிக்கப்பட்டு திருச்சபையில் சேர்த்து கொள்ளப்பட்ட 3000 பேர். அந்த 3000 பேரும் திருச்சபையில் சேர்த்து கொள்ளப்பட்ட உடனே திருச்சபையாக இணைந்து கிறிஸ்துவின் சரீரமாக செயல்பட தொடங்கினார்கள். அவர்கள் செய்த முதல் விஷயம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் தரித்திருந்தார்கள். இந்த ரட்சிக்கப்பட்ட 3000 பேரில் பெரும்பாலானோர் புதிய விசுவாசிகள். இயேசுவை குறித்தோ இயேசுவின் போதனைகள் குறித்தோ அதிகம் தெரியாதவர்கள். காரணம், அவர்கள் தூர தேசங்களில் இருந்து எருசலேமுக்கு பெந்தேகோஸ்தே பண்டிகைக்காக வந்தவர்கள் என்று இதே அதிகாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 5 11 வசனங்களில் பார்க்கிறோம். எனவே அவர்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்பி போவதற்கு முன்பாக அவர்களை கிறிஸ்துவின் விசுவாசத்தில் நிலைநிறுத்துவதற்கு அப்போஸ்தலர்கள் கடமை பெற்றிருந்தனர். காரணம், புதிய விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவின் கற்பனைகளை போதிக்கும் பொறுப்பை இயேசு அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்திருந்தார். இயேசு அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த இறுதி கட்டளையில், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சீஷர்களுக்கு இயேசு கட்டளையிட்டிருந்தார். எனவே இந்த புதிய விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவின் உபதேசங்களை கற்றுக் கொடுத்தார்கள். அதிலே விசுவாசிகள் தரித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த ஆதி விசுவாசிகளைப் போலவே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள நாம் ஆர்வத்தோடு இருக்கிறோமா? உண்மையாகவே நாம் வேதத்தை தியானித்து அப்போஸ்தலர்களின் உபதேசத்தை அறிந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? இன்று ஆரோக்கிய உபதேசம், இறையியல் போதனைகள் நமக்கு தேவையில்லை என்று நினைக்கும் காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆதி திருச்சபையின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கான ரகசியம் அவர்கள் அப்போஸ்தலர்களின் போதனையில் உறுதியாய் தரித்திருந்ததுதான் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்று சபை வளர்ச்சிக்கு தேவையான பண்புகள் பட்டியலில் ஆரோக்கியமான உபதேசம் பெரும்பாலும் இடம்பெறுவதில்லை. ஒரு நல்ல சபை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம்? ஒரு நல்ல இடத்தில் இருக்க வேண்டும், நல்ல வசதியான இருக்கைகள் வேண்டும், முடிந்தால் ஏர் கண்டிஷன் பார்க்கிங் வசதி இருக்க வேண்டும், ஆரவாரமான இசை, நம்மை சந்தோஷப்படுத்தும் காதுக்கு இனிய செய்திகள், டீ ஃபெல்லோஷிப், இவைகள் தான் நல்ல சபைக்கு அடையாளமாக நாம் கருதும் பண்புகள் இல்லையா? ஆரோக்கிய உபதேசம் என்று குறைந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம்.
ஆனால் பவுல் இளம் போதகர்களான தீமோத்தேயுக்கும் தீத்துவுக்கும் கொடுத்த கடைசி ஆலோசனைகளை பார்க்கும்போது அவர் ஆரோக்கிய உபதேசத்தின் அவசியத்தை மீண்டும் மீண்டும் அந்த இளம் போதகர்களுக்கு வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக 2 தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று சொல்லுகிறார். இதுதான் இளம் போதகர்களுக்கு பவுல் கொடுத்த ஆலோசனை. ஆதி விசுவாசிகள் அப்போஸ்தலருடைய போதனையில் தரித்திருந்ததன் விளைவு அவர்கள் வேத அறிவில் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் 18 உள்ள ஒரு சம்பவத்தை உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 18 24-26 அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ எனும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்திற்கு வந்தான். 25 அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அடுத்த வசனம், அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் சாதாரண விசுவாசிகள். ஆனால் அவர்கள் அப்பல்லோ போன்ற சாதுரியவான்களுக்கு தேவனுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கும் அளவுக்கு வேத அறிவில் தேறினவர்களாக இருந்தார்கள். அதே போல அப்போஸ்தலர் 17:11 வாசிக்கும் போது அங்கு பெராயா பட்டணத்தாரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சாட்சியை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 17:11 அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். ஆதி திருச்சபை அப்போஸ்தலர்களின் உபதேசத்தில் தரித்திருந்ததன் விளைவு விசுவாசிகளை வஞ்சிக்க எழுந்த கள்ள போதனைகளுக்கு விலகி இருக்கும் முதிர்ச்சி அவர்களுக்கு இருந்தது. ஆதி விசுவாசிகளைப் போல இன்று நாம் வேதத்தை கற்றுக்கொள்கிறோமா? 2 விசுவாசிகள் சந்திக்கும் போது எதை குறித்து பேசுகிறோம்? நாம் சந்திக்கும் போது பேசுவதெல்லாம் உலக விஷயங்களா, அல்லது நாம் வேதத்தின் ரகசியங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதற்கு நேரம் எடுத்துக் கொள்கிறோமா? ஆதி திருச்சபைக்கு இருந்த 2வது பண்பு, அவர்கள் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். They fellowship with one another. 42 பின்பகுதி மற்றும் 46 42-46 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். 46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். புதிய விசுவாசிகள் அந்யோன்யத்தில், அதாவது ஐக்கியத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்பது அவர்களை குறித்து சொல்லப்பட்ட 2வது பண்பு. அந்யோன்யம் அல்லது ஐக்கியம் என்ற வார்த்தை கொய்னோனியா என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. இது பொதுவாக புதிய ஏற்பாட்டில் பகிர்ந்து கொள்ளுதல் அல்லது ஐக்கியம் அல்லது பொருள் சகாயம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இங்கு அப்போஸ்தலர் 2 ஆதி விசுவாசிகள் தங்களுக்குள் கொண்டிருந்த ஐக்கியத்தை குறிப்பிட இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் கொய்னோனியா என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் பொருளாதார ஐக்கியத்தை, அதாவது பொருளாதார பகிர்வை குறிக்க அடிக்கடி பயன்படுத்தப்படுவதாலும், அடுத்த வசனம், அதாவது 44 ஆதி விசுவாசிகள் சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதாலும் இங்கு அந்யோன்யம் என்பது வெறும் ஒன்று கூடி உணவு அருந்தும் ஐக்கியம் மட்டுமல்ல, மாறாக இந்த ஐக்கியம் பொருளாதார பகிர்வையும் அடிப்படையாக கொண்டது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த வசனத்தில் உள்ள கொய்னோனியா, அந்யோன்யம் என்ற வார்த்தை சில மொழிபெயர்ப்புகளில் ஒன்று கூடி வாழுதல் என்ற அர்த்தத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நியூ அமெரிக்கன் பைபிள், they devoted themselves to the communal life, அவர்கள் பொது வாழ்வை பகிர்ந்து கொள்ளும்படி தங்களை அர்ப்பணித்தார்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எனவே ஒரு ஆரோக்கியமான சபை விசுவாசிகளின் ஐக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சபையாகவும் இருக்க வேண்டும். நாம் தலையாகிய கிறிஸ்துவை நேசிக்க வேண்டும் என்றால் சரீரத்தின் அவயவங்களாகிய சக விசுவாசிகளை நேசிக்க வேண்டும். அதே போல நாம் தலையாகிய கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால் சரீரத்தின் அவயவங்களாகிய சக விசுவாசிகளோடும் ஐக்கியம் கொள்ள வேண்டும்.
சக விசுவாசிகளோடு ஐக்கியப்படாமல் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட முடியாது. எனவே ஐக்கியம் அல்லது அந்யோன்யம் 2 பரிமாணங்களை கொண்டது. ஒன்று தேவனுடனான ஐக்கியம், 2 சக விசுவாசிகளுடனான ஐக்கியம். ஒரு முறை நியாயசாஸ்திரி ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து, போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே என்றார். இதை நாம் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37 39 வசனங்களில் பார்க்கிறோம். எனவேதான் புதிய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 90 முறை ஒருவருக்கொருவர் என்ற வார்த்தையை நாம் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், ரோமர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள், ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள், ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள், உதவி செய்யுங்கள், தாங்குங்கள், கீழ்ப்படியுங்கள், புத்தி சொல்லுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், காத்திருங்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். சபை என்பது இந்த ஒருவருக்கொருவர் வசனங்களை நடைமுறைப்படுத்துகிற இடம். மூன்றாவதாக, ஆதி திருச்சபையில் காணப்பட்ட ஒரு சிறந்த பண்பு, அவர்கள் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். அவர்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பதில் உறுதியாயிருந்தார்கள். They were praying Christians. They devoted themselves to praying for one another. 42ஆம் வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த வசனத்தில் கடைசியாக அவர்களை குறித்து சொல்லப்பட்ட விஷயம், அவர்கள் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆதி சபை ஜெப சூழ்நிலையில் தொடங்கியது, ஜெப சூழ்நிலையிலேயே தொடர்ந்து வளர்ந்தது. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் கர்த்தரை சந்தித்ததால் வாழ்க்கையில் ஏற்பட்ட சவால்களை அவர்களால் எளிதாக சந்திக்க முடிந்தது. திருச்சபையாக நாம் செய்யக்கூடிய மிக சிறந்த ஒரு செயல் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பது. ஆதி திருச்சபை எப்படி ஒருவரை ஒருவர் ஜெபத்தில் தாங்கினார்கள் என்பதற்கு அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சிறந்த உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. பேதுருவும் யோவானும் எருசலேமில் இயேசுவின் நாமத்தை பிரசங்கிப்பதை அறிந்த பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இதை நாம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 23ஆம் வசனம், அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவரிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அடுத்த வசனம் 24, அவர்கள் அதை கேட்டு, அதாவது விசுவாசிகள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். விளைவு, அவர்கள் தேவ வசனத்தை இன்னும் தைரியமாய் சொன்னார்கள். சபையிலோ மிஷனரி பணித்தளத்திலோ அல்லது சமுதாயத்திலோ ஒருவரின் தேவையை நாம் கேட்கும் போது அது நம்மை அவருக்காக ஜெபிக்க தூண்டுகிறதா? பல நேரங்களில் ஜெப குறிப்புகளை வெறும் செய்திகளாக கேட்டு பழகிவிட்டோம். ஆனால் நாம் உலக நடத்தை குறித்து கேட்கும் ஒவ்வொரு செய்தியும், ஒவ்வொரு தகவலும் ஒரு ஜெப குறிப்பே. அது நம்மை ஜெபத்துக்கு தூண்ட வேண்டும். நீங்கள் கடைசியாக உங்கள் சக விசுவாசிகளுக்காக எப்போது ஜெபித்தீர்கள்? நாம் யாருக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு ஜெப பட்டியல் நமக்கு உண்டா? நம்முடைய பெரும்பாலான ஜெபங்கள் சுயநலமுள்ள ஜெபங்களாகவே இருக்கிறது. என் தேவைகள், என் வேலை, என் குடும்பம் என்று நாம் பெரும்பாலும் நம்மை மட்டுமே மையமாக வைத்து ஜெபிக்கிறோம். ஆனால் இயேசு கற்றுக் கொடுத்த மாதிரி ஜெபம், பரமண்டல ஜெபத்தை பாருங்கள். எங்கள் பிதாவே, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் என்று பன்மையில் மற்றவர்களின் தேவைகளையும் சேர்த்துக் கொள்ளுகிற ஜெபமாகவே இருந்திருக்கிறது. நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் இரட்டிப்பாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். உதாரணத்துக்கு, யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவனுக்கு முன்னிருந்ததை விட இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். எனவே நாம் ஜெபிக்கிற சபையாகவும் இருக்க வேண்டியது அவசியம். நான்காவதாக, ஆதி திருச்சபை ஒரு பகிர்ந்து கொள்ளும் சபை.
44, 45 வசனங்கள். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 32 வசனத்திலும் இதே சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. பகிர்ந்து கொள்ளும் பண்பில் ஆதி விசுவாசிகளைப் போல யாரும் இதுவரை இருந்ததில்லை என்று சொல்ல முடியும். பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டதன் ஒரு அடையாளம் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் ஒன்று கூடி சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இவர்களில் பலர் சில நாட்களுக்கு முன்பு வரை ஒருவருக்கொருவர் அந்நியராயிருந்தவர்கள், ஒருவருக்கொருவர் அறிமுகம் இல்லாதவர்கள். அவர்கள் பலதரப்பட்ட பின்னணியிலிருந்தும் கலாச்சாரத்திலிருந்தும் வந்தவர்கள் என்று அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 5-11 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அப்படி இருந்தும் அவர்கள் ஒரு குடும்பத்தாரை போல ஒருவர் மீதொருவர் அக்கறை உள்ளவர்களாகி ஒருவருக்கொருவர் உதவி செய்வதில் பகிர்ந்து கொள்வதிலும் மாதிரியாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த வசனங்களை சிலர் கிறிஸ்தவ பொது உடைமை கொள்கையின் ஒரு எடுத்துக்காட்டு என்று கருதுகிறார்கள். சமய தலைவர்கள் தங்களை பின்பற்றுவோர் அவர்களிடம் உள்ள எல்லா சொத்துக்களையும் விற்று அதன் தொகையை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கு இந்த வசனங்களை பயன்படுத்துகிறார்கள். எனவே லூக்கா இங்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம், எல்லா விசுவாசிகளும் தங்கள் சொத்துக்களை விற்று அப்போஸ்தலர்களின் பாதப்படியில் கொண்டு வைக்க வேண்டும் என்ற போதனை இங்கு சொல்லப்படவில்லை. இந்த வசனத்தில் அவர்கள் சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்ற வார்த்தைகளை மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டால் நாம் அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வரக்கூடும். ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், அவர்கள் தங்கள் காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று அவைகளை பகிர்ந்து கொண்டார்கள் என்ற வசனத்தை தொடர்ந்து அடுத்த வசனம் 46, விசுவாசிகள் யாவரும் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு போஜனம் பண்ணினார்கள் என்று சொல்லுகிறது. அப்படியானால் எல்லா விசுவாசிகளும் தங்கள் வீடுகளை விற்கவில்லை என்று தெரிகிறது. எல்லா விசுவாசிகளும் உடனடியாக அவர்கள் வீடுகளை விற்றிருந்தால் யாருடைய வீடுகளில் கூடி ஆராதித்திருப்பார்கள்? ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு கூட அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 5 அதிகாரங்களிலும் ஆஸ்திகளை விற்கும் நடைமுறை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது என்று பார்க்கிறோம். அதற்கு பின்பும் எருசலேமில் இருந்த கிறிஸ்தவர்கள் மரியாளுடைய வீட்டில் ஜெபம் செய்ய கூடினார்கள் என்று அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 12 வசனத்தில் பார்க்கிறோம். அப்படியானால் மரியாள் தொடர்ந்து தன் வீட்டை தனக்கென்று வைத்திருந்திருக்கிறாள் என்றுதான் அர்த்தம். எனவே விசுவாசிகள் எல்லாரும் தங்கள் சொத்துக்களை உடனடியாக விற்று அப்போஸ்தலர்களின் பாதங்களில் கொண்டு வைத்தார்கள் என்பது இதன் அர்த்தம் அல்ல. திருச்சபையின் அங்கத்தினர் ஆவதற்கு எல்லா சொத்துக்களையும் விற்று அப்போஸ்தலர்களின் பாதப்படியில் வைக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் நிர்பந்தம் செய்ததாக எங்கும் நமக்கு சொல்லப்படவில்லை. அப்போஸ்தலர் 5 அதிகாரத்தில் அனனியாவும் சப்பீராலும் தங்கள் சொத்துக்களை விற்று அதன் மொத்த தொகையையும் காணிக்கையாக கொண்டு வந்ததாக நடித்த போது கூட பேதுரு அனனியாவிடம் நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ என்று கேட்டார். அதாவது அவர்கள் தங்கள் நிலத்தை விற்க எந்த நிர்பந்தமும் இல்லை. அதை விற்ற பின்பும் அந்த பணத்தை அப்போஸ்தலரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இருந்ததில்லை. நிலம் விற்ற முழு கிரய தொகையையும் கொண்டு வர தவறியது அவர்களின் பாவம் அல்ல, முழு தொகையையும் கொண்டு வந்ததாக நடித்ததே அவர்கள் செய்த பாவம். எனவே மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக தங்கள் சொத்துக்களை விற்பது என்பது நிச்சயமாகவே விசுவாசிகளின் சுய விருப்பத்தை பொறுத்ததாகவே இருந்தது. அது கட்டாயமாய் செய்யப்பட வேண்டும் என்று எந்த நிர்பந்தமும் அவர்களுக்கு இருக்கவில்லை. அப்படியானால் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆதி விசுவாசிகள் ஒரு பிரத்யேக சூழ்நிலையை சந்தித்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தே நாளில் அன்று அறியப்பட்ட உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் இருந்து யூதர்கள் பெந்தேகோஸ்தே பண்டிகைக்காக எருசலேமில் கூடினார்கள். இவர்களில் 3000 பேர் அன்றைக்கு பேதுருவின் பிரசங்கத்தின் விளைவாக ரட்சிக்கப்பட்டு திருச்சபையில் சேர்ந்தார்கள். இவர்களில் பெரும்பாலானோர் தொடர்ந்து இந்த புதிய விசுவாசத்தின் சத்தியங்களை அறிந்து கொள்ள எருசலேமில் பல நாட்கள் தங்கியிருந்தார்கள். அப்படி தங்கியிருக்கும் போது அவர்கள் எவ்வளவு பணம் கொண்டு வந்திருந்தாலும் அது சீக்கிரத்தில் செலவழிந்து போயிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பலருக்கு பொருளாதார உதவி தேவைப்பட்டிருக்கும்.
அவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஆதி விசுவாசிகள் தங்கள் காணியாட்சிகளை விற்று பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். எனவே இது ஒரு திட்டமிட்ட சூழ்நிலை அல்ல, ஒரு குறிப்பிட்ட தேவையின் அடிப்படையில் உருவான ஒரு பழக்கம். எனவேதான் மற்ற நிருபங்களிலோ அல்லது மற்ற சபைகளிலோ நாம் இந்த பழக்கத்தை அதிகம் பார்க்க முடிவதில்லை. அப்படியானால் இது நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன? நம்முடைய சகோதரர், அதாவது கிறிஸ்துவுக்குள் நம்முடைய உடன் விசுவாசிகள் தேவையில் இருக்கும் போது நாம் நம்மிடம் உள்ளவைகளை விற்றுவிட நேர்ந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்பது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் ஒரு பாடம். நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற இன்னொரு பாடம், ஆதி விசுவாசிகள் தங்களுடைய சொத்துக்களை எப்படி உரிமை கொண்டாடினார்கள் என்பதும் இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் ஒரு பாடம். தங்களுடைய சொத்துக்கள் எதுவும் தங்களுடையதல்லவென்றும் அவை யாவும் தேவனுடையவைகள் என்றும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் உலக சம்பத்துக்கு உக்ரானக்காரர் மட்டுமே என்பதை சரியாக புரிந்து வைத்திருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அவர்கள் ஒரு குடும்பம் என்ற புரிதல் அவர்களுக்கு இருந்ததால் அவருடைய சொத்துக்களும் பொதுவானவையே என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. எனவே தேவைப்படும் வகையில் தங்கள் உடைமைகளை பகிர்ந்து கொடுக்க அவர்கள் தயாராக இருந்தார்கள். நமக்கான இதன் பயன்பாடு 1 யோவான் 3:17 உள்ளது. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் சகோதரனுக்கு உண்மையான தேவை இருந்து என்னிடத்தில் அவருக்கு உதவி செய்ய தகுதியும் இருந்து நான் அதை செய்யாமற் போனால் தேவ அன்பு என்னில் நிலை கொள்ளாது என்று யோவான் தெளிவாக சொல்லுகிறார். பவுல் கலாத்தியர் 6:10 சொல்வது போல நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். இதைத்தான் ஆதி விசுவாசிகள் தங்கள் வாழ்வில் நடைமுறைப்படுத்தினார்கள். 5வதாக, கடைசியாக, ஆதி திருச்சபையில் இருந்த முக்கியமான பண்புகளில் ஒன்று, அவர்கள் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தார்கள். They were accepting one another. 41-47 வசனங்கள். 41ஆம் வசனம், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 47ஆம் வசனம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சேர்த்து கொள்ளப்பட்டார்கள், சேர்த்து கொண்டு வந்தார் என்ற வார்த்தைகள் ஆதி விசுவாசிகள் புதிய விசுவாசிகளை தங்களோடு சேர்த்து கொள்ள ஆயத்தமாக இருந்தார்கள் என்பதை குறிக்கிறது. குறிப்பாக அப்போஸ்தலர் 2:41 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல அப்போஸ்தலர் 4:4 ஏறக்குறைய 5000 பேர் கிறிஸ்துவை விசுவாசித்து திருச்சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். யார் இந்த 3000 5000 பேர்? யூதர்கள், புறஜாதியார், கிரேக்கு, ரோமர் என்று எல்லாரும் இதில் இருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:8-10 வாசிக்கும் போது கிட்டத்தட்ட 15 தேசங்களை சேர்ந்த மக்கள் இதில் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களில் கருப்பு நிறத்தவர், சிகப்பு நிறத்தவர், குட்டை, நெட்டை, ஏழை, பணக்காரர் என்று எல்லா தரப்பினரும் இருந்தார்கள். அவர்களை எந்த பாகுபாடும் இல்லாமல் சபையார் ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் சபை வளர்ச்சியின் இரகசியமாக இருந்தது. ஆதி சபை எப்போதுமே ஒற்றை கலாச்சார கூட்டமாக இருந்ததில்லை. அது எல்லாருக்குமான சபையாகத்தான் இருந்தது. ஆதி சபை நமக்கு கற்றுத்தரும் பாடங்களில் ஒன்று, சபையில் வேற்றுமைகள் இருக்கக்கூடாது என்ற பாடம். ஏழை பணக்காரர் வேற்றுமை இருக்கக்கூடாது. வாழும் இடத்தின் அடிப்படையிலோ, கலாச்சாரத்தின் அடிப்படையிலோ, விசுவாச கொள்கைகளின் அடிப்படையிலோ வேற்றுமைகள் இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தின் பெரிய கொண்டாட்டங்களை எடுத்துக்கொண்டால் அந்த கொண்டாட்டங்கள் எல்லாமே குடும்பத்தில் ஒரு புதிய நபரை வரவேற்பதற்கான கொண்டாட்டங்கள் தான். அது பிறந்த நாள் கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது திருமண நாள் கொண்டாட்டமானாலும் சரி, எல்லாமே குடும்பத்தில் ஒரு புதிய நபர் வந்த சந்தோஷத்தை கொண்டாடுவது தான். அதே போலதான் சபையிலும் நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆதி விசுவாசிகளின் அன்பையும் ஐக்கியத்தையும் மற்றவர்கள் கவனிக்காமல் இருக்கவில்லை. அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்த மக்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சபையில் சேர்ந்தார்கள். யோவான் 13 இயேசு கடைசி ராப்போஜனத்தின் போது சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை இதுதான், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னார். அதுதான் ஆதி சபையில் நடந்தது. அவர்கள் அன்பிலும் ஐக்கியத்திலும் உறுதியாய் தரித்திருந்த போது அவர்கள் ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றார்கள். இதுதான் லூக்கா அவர்களை குறித்து கொடுக்கிற சாட்சி.
இதுதான் சபை வளர்ச்சியின் ரகசியம். விசுவாசிகள் அன்பிலும் ஐக்கியத்திலும் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே சேர்த்து கொண்டு வருவார். இன்று சபை வளர்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கருத்தரங்குகளும் மேடை பேச்சுகளும் புத்தகங்களும் பெருகிவிட்டது. ஆனால் தேவனுக்கு பிரியமான வகையில் சபையை வளரச் செய்வதை நடைமுறைப்படுத்துவது எப்படி என்று நாம் அறிய விரும்பினால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 47 வசனங்களில் சொல்லப்பட்டுள்ள நடைமுறையை பின்பற்றுவதை விட வேறு வழி இல்லை. ஒரு சபையில் விசுவாசிகளின் எண்ணிக்கை அதிகமாவதை மட்டும் வைத்து அது ஆவிக்குரிய சபை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் தேவனுக்கு பிரியமான சபை நிச்சயம் வளருகிற சபையாக இருக்கும், அதில் சந்தேகமே இல்லை. இந்த வசனங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது போன்ற ஒரு சபையில் அங்கத்தினராக இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? அப்படி ஒரு சபை இன்று சாத்தியமா? விசுவாசிகளான நாம் வேதத்தை கற்றுக்கொள்வதிலும் அன்பிலும் ஐக்கியத்திலும் ஜெபத்திலும் தரித்திருக்கும் போது இப்படிப்பட்ட சபை சாத்தியமாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எந்த சபையும் குறையற்றதல்ல. பரலோகத்தின் அந்த பக்கத்தில் தான் நாம் பிழையற்ற சபையை பார்க்க முடியும். ஆதி திருச்சபைகளிலும் பிரச்சனை இருந்தது. தங்கள் விதவைகள் கவனிக்கப்படவில்லை என்று கிரேக்கருக்கும் எபிரேயருக்கும் இடையில் பிரச்சனை இருந்தது. பவுலுக்கும் பேதுருவுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு இருந்தது. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு இருந்தது. கொரிந்து சபையில் 4 பிரிவுகள் காணப்பட்டது என்று பார்க்கிறோம். பிலிப்பு சபையில் ஏயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு இருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த கருத்து வேறுபாடுகள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள தடையாக இல்லாமல் பார்த்து கொண்டார்கள். ஆகவேதான் ஆதி சபை வளர்ந்தது. ஆகவேதான் ஆதி சபை துன்புறுத்தலை தாங்கியது. கிறிஸ்தவத்தை எதிர்த்த ரோமர்கள் ஆதி விசுவாசிகளை குறித்து கொடுத்த சாட்சி என்ன தெரியுமா? அவர்கள் ஒருவரை ஒருவர் எப்படி நேசிக்கிறார்கள் என்று பாருங்கள். See how they love one another. அவர்கள் ஒருவரை ஒருவர் எப்படி நேசிக்கிறார்கள் என்று பாருங்கள் என்பதுதான் கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் கிறிஸ்தவர்களை குறித்து கொடுத்த சாட்சி. இன்று நம்மை குறித்து அப்படி சாட்சி கொடுக்க முடியுமா? இன்று நம்முடைய திருச்சபைகள் எப்படி அறியப்படுகின்றன? அன்பு, கூட்டுறவு, பகிர்வு, ஒற்றுமை, அரவணைப்பு ஆகியவற்றால் அறியப்படுகிறோமா? அல்லது பிரிவினைகளாலும் சண்டை சச்சரவுகளாலும் அறியப்படுகிறோமா? ஆதி சபையின் பண்புகள் நம்முடைய சபைகளிலும் தலைத்தோங்க நாம் எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். விசுவாசிகளான நாம் வேதத்தை கற்றுக்கொள்வதிலும் அன்பிலும் ஐக்கியத்திலும் ஜெபத்திலும் தரித்திருக்கும் போது இப்படிப்பட்ட சபை சாத்தியமாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென்.